இந்த முறை கொள்முதல் நாங்க அத வந்து வாங்குறதுக்காக, அத எடுக்கிறதுக்காக முன்கூட்டியே 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்பு குடுத்தாரு. எப்பவுமே அக்டோபர் மாசம் ஓப்பன் பண்ணுவோம் கொள்முதல் நிலையங்கள. ஆனா வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே ஓப்பன் பண்ண சொல்லிட்டாருன்ட்டு என்கிட்ட விக்கிரவாண்டி எம்எல்ஏ அனில் சிவா நான் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு. இல்ல நாங்க எவ்வளவு முன்னாடி பண்ணோம் பாருங்க அப்படின்னு இல்ல சொல்றாரு. அது அது வந்து உண்மைதான். முன்னாடி பண்ணாங்க. ஆட்சியாளர்கள் கிட்ட அரசியல்வாதிகள் வந்து அதெல்லாம் சொல்லி கிள்ளி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ம். எங்க சிக்கல் ஆச்சுன்னா, இப்போ அவர் சொன்னார்ல, இது வந்து இது பாருங்க நம்ம பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் கோயில். பேக்ரவுண்ட்ல எத்தனை லாரி எவ்வளவு மூட்டையோட நிக்குது பாருங்க. ம். இது வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னு நின்னு ஊர்ந்து ஊர்ந்து போகுது லாரி. ஆஹா. என்ன அர்த்தம்னா குடோன்ல பற்றாக்குறை, இடம் இல்லை, அதை தூக்கி போடுறதுக்கு ஆள் பத்தலை, அதுக்கேற்ற கோணி, அதுக்கேற்ற இருப்பு, அதுக்கேற்ற லாஜிஸ்டிக்ஸ் இல்லை. அப்போ ஒரு நெல்லானது கொள்முதல் பண்ணி ஃபஸ்ட்டு விவசாயிக்கிட்ட இருந்து கொள்முதல் எடுத்துக்கு போதுங்க. கொள்முதலில் முடித்த உடனே வெயிட்டு கீட்டு எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து குடவுனுக்கு போகுது. குடவுன்லேருந்து அரவைக்கு போகுது, தனியார் அரவைக்கு. அரவையில் போய் நெல் அரிசியாகி திருப்பியும் அரசாங்கத்தோட சிவில் சப்ளைஸ் குடவுனுக்கு வருது. அங்கேருந்து திருப்பி ரயிலில் போகுது. ரயிலில் போய் ரேஷன் கடைக்கோ இல்லை மற்ற மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ எதனா விற்கிறாங்க இல்லை அரசு சார்பாக கொடுக்குறாங்கன்னா அங்கே போகுது. அப்போ இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் 2 நாள் 3 நாள் ஒவ்வொரு இடத்துலையும் டிலே. அப்போ 3 நாள்னா 7 இடத்துல டிலே ஆச்சுன்னா என்ன ஆச்சு? 21 நாள். இந்த 3 நாள் 4 நாள்ன்றது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. இப்போ இவங்க இப்போ செப்டம்பரில் திறந்தாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி விளைச்சல் ஜாஸ்தி. செங்கல்பட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே இந்த வாட்டி வந்து விளைச்சல் ஜாஸ்தி. அப்போது வழக்கமாக டெல்டாவில் ஒண்டி இல்லாமல் மற்ற இடத்துலையும் கொள்முதல் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னன்னா, இது நடந்ததுக்கப்புறம் மழை வரும்னு எதிர்பார்க்காம மழையில் மாட்டிக்கிச்சு. எங்கே தப்புனா, செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அதற்கு முன்னாடியே எவ்வளோ இடத்துல பயிர் போட்டிருக்காங்க, நஞ்சை எவ்வளோ புஞ்சை எவ்வளோ கணக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதான் முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒரு 70 விழுக்காடு வந்து கடன் வாங்கி தான் பயிர் செய்கிறாங்க. இல்ல இந்த டேட்டா முதல்ல எடுக்கவும் முடியும். இது எடுக்கிறது அவங்க வேலை. 70ல இருந்து 120 நாள்ல இது விளைச்சல் வராது. 3 மாசம் 4 மாசம் சரியா சொன்னீங்க. அப்போ என்னன்னா அந்த இடத்துல மெத்தணும். ஒரு இதை வந்து சீரியஸாக எடுக்கல.